கூலி படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் பண்ண போகுது அப்படிங்கிறது இப்போ பார்த்தாலே தெரியுது. அந்த அளவுக்கு இந்த படத்தினோட ஹைப் வந்து இந்தியாவை தாண்டி யூஎஸ்ஏல அவ்வளோ ஹியூஜ் ரெஸ்பான்ஸு. இது வரைக்கும் வேறு தமிழ் சினிமாவில் இல்லை, இந்திய சினிமாவில் வேறு எந்த படமுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ப்ரீ புக்கிங் ப்ரீமியருக்கு கிட்டத்தட்ட 500K அளவுக்கு புக் ஆகிருக்கு. அதாவது பாதி மில்லியனை கடந்து புக்கிங் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை பார்க்குறதுக்கு. ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து மில்லியனை நோக்கி நகர்ந்துட்டுருக்காரு. ஸோ இது வரைக்கும் வேறு யாரும் பண்ண முடியாத ஒரு உச்சம் அதை நம்ம சூப்பர் ஸ்டார் தொடரார் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கே பெருமை. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பால் இன்றைக்கி 75 வயதுலேயும் தான் வசூல் சக்கரவர்த்தி கிங்கு நம்பர் 1 கலெக்ஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் வந்து யூஎஸ்ஏல வந்து ப்ரீமியரான டாப் படங்களில் பார்த்தீங்கன்னாக்க ரஜினியிலே 3 படம் ஹையஸ்ட்டு கலெக்ஷன் அங்கே வந்திருக்கு. கபாலி, அதுக்கப்புறம் வந்து வேட்டையன், ஜெயிலர், இந்த 3 படமே வந்து பெரிய லெவலில் டாப்பில் வந்தது அங்கே. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா PS1 அண்ட் PS2 பொன்னியின் செல்வன் அந்த 2 படமும் பெரிய ஒரு கலெக்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் விஜயனுடைய கோட் அண்ட் லியோ அந்த 2 படமும் பெரிய லெவலில் அங்கே எக்ஸ்பெக்டேஷனையும் கலெக்ஷனையும் கொடுத்தது. கமல் படத்தில் இந்தியன் 2 படம் மிகுந்த எதிர்பார்ப்போட அங்கே ஒரு ப்ரீ புக்கிங்க்கு பெருசாக கலெக்ஷனை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டில் ஒரு 500K அப்படின்னா 50 லட்சம் புக்கிங் ஆகிருக்கு ப்ரீ ரிலீஸ் அண்ட் ப்ரீமியர் ஷோக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு. அதை வந்து கூலி படம் பண்ணியிருக்கு. அதை வந்து காரணம் இந்த 1&1 சூப்பர் ஸ்டார் ரஜினி, அது கூட வந்து லோகேஷ் கனகராஜ் சேர்ந்ததுனால அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்படியே டபுளாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இருக்குது. இன்னும் ஒரு 15லேருந்து 18 நாள் தான் இருக்குது நம்ம படம் பார்க்குறதுக்கு. ஸோ ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கி கூலி ஒரு ஃபீவராக மாறி இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் வந்து நேற்றைய தினம் நடக்கிறதா இருந்த அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸோடு நடக்கும் அப்படின்னு ஒரு சன் பிக்சர்ஸ் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க நேற்றைய தினம். இதில் வந்து இது ஆடியோ லான்ச்சாக நடக்காமல் அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் மேலே என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போவே ரஜினி ரசிகர்களை மண்டையை போட்டு பிச்சுக்க வச்சுட்டாங்க. ஸோ ரஜினியோடைய 50வது ஆண்டு இது. திரையுலகத்தில் ரஜினி நுழைஞ்சு 50 வருஷமாக இருக்குது. ஸோ அதுக்கு ட்ரிபியூட்டாக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அது என்னமா இருக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ஏற்கனவே இந்த படத்துலேருந்து வெளியான 3 பாட்டுமே மிகப்பெரிய ஹிட்டு. அதாவது முதல் பாடல் சிக்கிட்டு பாட்டு பயங்கர ஹிட்டு, அதுக்கப்புறம் வந்த மோனிகா சாங்கு மாசிவ் ஹிட்டு. ஸோ 3ஆவதாக வந்த பவர் ஹவுஸ் சாங்கும் பட்டையை கிளப்பியிருக்கு. ஸோ இந்த 3 பாடலுமே இவ்வளவு ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறதுனால மீதம் இருக்க இன்னும் 2 பாடல் இருக்கும். அந்த 2 பாடலையும் அடுத்தடுத்து சிங்கிளாகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனாக வைக்காமல் வேறு ஒரு விதமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அநேகமாக அந்த சர்ப்ரைஸ் வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போவே அதுக்கான ஒரு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ட்விட்டை போட்டு என்னன்னு பேச வச்சுட்டாங்க. உண்மையிலே இது வரைக்கும் நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்க பார்க்காத ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். சூப்பர் ஸ்டாருக்கு வேறு யாருமே பண்ண முடியாத ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும். காரணம் அல்ல 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 50 வருஷம் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா அதுதான் உச்சம். வேறு யாருமே இது வரைக்கும், அதாவது அதுக்கு மேலே வருஷமாக ஒரு ஆக்டராக இருந்திருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டாராக உச்ச நட்சத்திரமாக இன்றைக்கும் தொடர முடியுமா அப்படின்னா அது 1&1 சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதை ஒரு ஜாதகம் அப்படி, அவருடைய அந்த ஒரு கண்ணோட பவர் அப்படி. அதனால் இன்றைக்கும் தமிழக மக்கள் மட்டுமல்ல, சவுத் இந்தியா மட்டுமல்ல, இந்தியா அளவில் அதை தாண்டி நீ உலகத்தில் ஜப்பான், சைனா, அமெரிக்கான்னு அவருடைய ரசிகர்கள் வந்து பறந்து விரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ அதன் காரணமாகத்தான் வேறு எந்த படமுமே இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாத எல்லா நாட்டிலையும் கிட்டத்தட்ட 110 நாட்டில் 15,000 ஸ்க்ரீன்ஸில் இந்த கூலி படத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ ஹம்சினி பிக்சர்ஸ்னு ஒரு நிறுவனம் வாங்கியிருக்காங்க இந்த படத்தை. வேர்ல்டு வைடு அவங்க தான் ஒரு யூனிவர்சல் ஃபுல்லாக ரஜினி படம் தான் ஆகஸ்ட் 14 இருக்க போகுது. அதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் தொடர்ந்துருக்காங்க. அது வந்து இப்போவே இந்த புக்கிங்கை பார்க்குறப்பே தெரியுது. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதோட ரிசல்ட் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா 1000 கோடி
கலெக்ஷன் ஒரு 3 நாள் 4 நாளில் 1000 கோடி அல்ற அளவுக்கு கூலி படம் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்கும் அப்படிங்கிறதுல வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக இந்த படம் ஒரு ரெக்கார்ட் பிரேக் படம் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். ஸோ தலைவர் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு 2 மடங்கு கொண்டாட்டத்துக்கு இந்த படம் வர்த்தாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.